எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் ஊழல். ரீசென்ட் டைம்ல யுஎஸ்எ சார்ந்த 3 சட்ட நிறுவனங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது என்ன குற்றச்சாட்டுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 45 கோடி ரூபாய் வந்து எம்எஸ்ஆர்டிசின்ற கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எதை சார்ந்த கம்பெனி அப்படின்னா, ரோட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃப்ளைஓவர்ஸ் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது சார்ந்த நிறுவனம் தான் அது. அவங்க கிட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இருக்கும். அந்த பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க வந்து அமெரிக்கன் இன்வெஸ்டர்லாம் மேனிப்புலேட் பண்றாங்களோ என்னமோ இந்த குற்றச்சாட்டு வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்ஆர்டிசி கம்பெனிக்கு காசு கொடுத்தா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியோட ஏடிஆர் அப்படின்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட், இது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுடைய அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க வந்து மிஸ்லீட் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க. ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து குற்றச்சாட்டு மட்டும்தான். நாங்க மார்க்கெட்டிங்காக தான் அவங்க கிட்ட 45 கோடி கொடுத்துமே தவிர வேற எந்த ஊழலும் இதுல நடக்கல அப்படின்ற மாதிரி ஹெச்டிஎஃப்சி தரப்புல சொல்லியிருக்காங்க. மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சதுனால ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் பிரைஸ் வந்து மேஜரா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம டெக்னிக்கல் வைஸ் பார்க்கலாம்ன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.